ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஹேமா. வெல்கம் டு ஸ்னேஹா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துன்னா பரவாயில்ல, நான் பிகினர்ஸ்க்காக செய்கிறேன். வாங்க சமைக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பாதி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்தோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நல்லா வதங்கணும். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா குழைவாக வதங்கணும். தக்காளி சேர்த்ததே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 முந்திரி, உங்களுக்கு தேவையான அளவு பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் போடுறேன். கசகசா நீங்கள் எப்போவுமே நான்வெஜ் எல்லாத்துலேயுமே சேர்க்க பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு திக்னஸும் கொடுக்கும் குழம்புக்கு. அதே சமயத்தில் நமக்கு வயிறு ஹீட் ஆகாமல் இது கொஞ்சம் கூலிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும். இன்றைக்கி ஒரு மெசேஜ் சொல்லலான் இருக்கேன். இப்போது சம்மர் வந்துடுச்சு இல்லைங்களா? நம்மள நிறைய பேருக்கு ஹீட்டுனால மவுத் அல்சரு, வயிறு வலி வரும், இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வாரத்தில் 1 நாளாவது மணத்தக்காளி கீரையே சேர்த்துக்கணும். கீரை நிறைய பேருக்கு பொரியலாவோ கூட்டாவோ சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க சூப்பாக வச்சு குடிச்சிருங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் மணத்தக்காளி கீரையே சேர்த்துக்க பாருங்கள். வாரத்தில் 1 or 2 டைம்ஸ் சேர்த்திங்கன்னா இந்த சம்மரோட பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இது வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். சிக்கன் வேகிறதுக்காக இதை நம்ம மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தேங்காவே அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கப்பில் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் ஃபஸ்ட்டே நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி சிக்கன் வேக வச்சுட்டு அப்புறமா தான் தேங்காய் போடணும். இப்போ திரும்பவும் நம்ம மூடி வச்சு 1 விசில் வச்சிடலாம். 1 விசில் போதும். 1 விசில் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு குக்கரில் வச்சனால பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதில் நம்ம கொத்தமல்லி போடக்கூடாது, கருவேப்பிலை தான் போடணும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்னேகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.